ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுதியில் உள்ளவங்க அவங்களோட இக்காமால மொத்தம் எத்தனை சிம், அதாவது மொபைல் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக அவங்க இக்காமால எத்தனை சிம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். நம்மளோட இக்காமால மற்றவங்க யாரும் சிம் கார்டு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் சவுதியில் ஒரு புது சிஸ்டம் இருக்குது. அது சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு ஆளுக்கு 2 சிம் தான் அலௌட் இருக்குது. அதுக்கு மேலே வாங்க முடியாது மொபைல் நம்பர். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. அதனால் கண்டிப்பாக வெரிஃபை பண்ணிக்கிறது உங்கள் இக்காமால எத்தனை சிம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு பயன்படக்கூடிய அப்ளிகேஷன் தான் இந்த கேஎஸ்சி ஹெல்ப்பர் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம ரொம்ப சுலபமாக நம்ம இக்காமா எத்தனை சிம் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் சிம் கார்டு என்கொயரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே எழுதியிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டுக்கு போயிடும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ரொம்ப சுலபமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு அரபியில் தான் இருக்கும் இந்த வெப்சைட்டு. அரபியில் இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் மாற்றிங்க. இங்கிலீஷில் மாத்திர ஒன்றும் கஷ்டமான வேலைகள் கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐக்கான், ஆப்பிள் ஐக்கானுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரபி எழுதியிருக்கு. அதே இடத்துல இங்கிலீஷ்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். அந்த இங்கிலீஷுக்கு நீங்கள் டச் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் இங்கிலீஷில் மாறிடும் ஃபுல்லாக. இதில் ஃபஸ்ட்டு அரபியில் தான் எழுதியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட இக்காமா நம்பரை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். இது எதுனாலனா உங்கள் மொபைல் நம்பர் ஏதாவது ஒரு மொபைல் நம்பர், இப்போ உதாரணத்துக்கு உங்கள்ட்ட 2 மொபைல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த என்ன கோட் இருக்கோ அந்த கோடை நம்ம மறுபடியும் அதிலே டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சுங்கிறத கொடுத்தீங்கனாலே போதும். உங்களோட இக்காமாவில் எத்தனை சிம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில வினாடியில் தெரிஞ்சுக்க முடியும். இதில் நீங்கள் மொபைல் நம்பரை கொடுக்காமலும் செய்யலாம். மொபைல் நம்பரை கொடுக்காமல் நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் இக்காமால எத்தனை சிம் இருக்குன்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு மொபைலி, ஜெயின் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லோகோ மட்டும்தான் காட்டும். உங்களுக்கு என்னென்ன நம்பர் உங்கள் சிம் கார்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபை கோடு அனுப்புவாங்க. அந்த வெரிஃபை கோடை நீங்கள் இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கனாலே போதும். உங்கள் இக்காமால எத்தனை சிம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நடையில் தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு சின்ன டெமோவோட காட்டுறேன் பாருங்கள். என்னோடய இக்காமா டைப் பண்ணி இப்போ நான் என்னோடய இக்காமா நம்பர் என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐ டூ நாட் ஹேவ் மொபைல் நம்பருங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கோடை நான் என்ட்ரு பண்ணுறேன். HCNF சர்ச் கொடுக்குறேன். சில நொடிகள் தான் லோட் ஆகும். நான் இப்போ என்னோடய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணல. ஏன்னா டிஸ்பிளேயில் என்னோடய மொபைல் நம்பர் காட்டுன்னு சொல்லிவிட்டு நான் பண்ணல. பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாருங்கள், சர்வீஸ் ப்ரொவைடரில் பாருங்கள், மொபைலி வெர்ஜின். நான் 2 சிம் கார்டு பயன்படுத்தினேன். ஸோ என்னோடய இது 2 இது காட்டியிருக்கு. அதே போல் நீங்கள் எத்தனை சிம் கார்டு பயன்படுத்துவீங்களோ அது காட்டும். இதில் உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் மேலே மொபைல் நம்பரை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட என்னென்ன சிம் கார்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அத்தனை மொபைல் நம்பர் இதில் டிஸ்பிளேயில் காட்டும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெப்சைட் பயனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோஸ்க்கு கீழே இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் இந்த வசதியை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். அல்லது கேஎஸ்சி ஹெல்ப்பர் அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. மறக்காமல் நம்மளோட A to Z ஆண்ட்ராய்டு படிக்கிற அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிங்க. அது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய இலவசமான அப்ளிகேஷன் தான். ஆண்ட்ராய்டு டிப்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப்பில் போய்ட்டு ஆண்ட்ராய்டு படிக்கிற நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் ஃபஸ்ட்டே கிடைக்கும். நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதோட பலன் என்னென்னா நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அதே மாதிரி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். சுலபமாக பார்த்து முடியும். ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.